ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வெஸ்ட் ஆக்லாண்டில் ஒரு வியட்நாமி ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஒரு டைம் வந்து லன்ச் ட்ரை பண்ணியிருந்தோம். நாங்கள் எப்போவுமே ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் கியூசின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம். சரி, இந்த வாட்டிக்கு வியட்நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். இது வந்து கிளியர் சிக்கன் சூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தாங்க இருந்துச்சு. பார்க்குறக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, லெமன் வாட்டர் மாதிரி. சரி, எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் பிடிச்சி பார்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் அப்புறம் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்ல ஸ்பைஸியாக நல்லா இருந்துச்சு. கேட்டிருந்தாங்க என்ன ஸ்பைசி என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்பைசி வந்துட்டு மீடியமாக சொல்லியிருந்தோம். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால பாப்பா சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நூடுல்ஸ் வந்து என் பாப்பா ஆர்டர் பண்ணியிருந்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் மீடியமாக தான் பிடிச்சிருந்துச்சுங்களேன். என்னென்னா, எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. அவளுக்கு வந்து நூடுல்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. பாருங்களேன், அவள் நூடுல்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்லெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா. நாங்கள் அன்றைக்கி ஸ்விம்மிங் பூலெல்லாம் போயிட்டு ஜாலியாக வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு ஒரு சில்லி கட் பண்ணி போட்டு தண்ணி வச்சுருந்தாங்கங்க. இது எதுக்கு வச்சுருந்தாங்கன்னெலாம் தெரில. இது பார்க்கவே பயங்கர டெலிஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். பாருங்களேன், என்ன ஒரு காரம் அப்படின்னு நினைக்கிறீங்க, செம்ம காரங்க. ஏன்னா ஃபுல்லாக சில்லியை மட்டும் கட் பண்ணி போட்டு இது வச்சுருக்குறாங்க. இதை எதுக்கு சாப்பிடுவாங்கன்னெல்லாம் தெரியல. நான் சும்மா அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னால் காரம் தாங்கவே முடியல. பட் மற்றபடி ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப